ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிவோஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரிவோஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்டியான வெண்பொங்கல் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பச்சரிசி ஒரு 3 டம்ளர் எடுத்திருக்கேன். அந்த டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை முதல்ல நான் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டோட்டலாக நம்மளுக்கு 4 டம்ளர் இருக்கு இல்லையா? இப்போ இந்த 4 டம்ளருக்கு தண்ணியோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1:3 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அளவு நீங்கள் தண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் 12 டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ 12 டம்ளருக்கு மேலே நம்ம இன்னுமே கொஞ்சம் நேரம் கழித்து தான் சாப்பிடுவோம் அப்படின்னா, நீங்கள் இன்னும் தாராளமாக 2 டம்ளர் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. இப்போ உடனே சாப்பிட்றதா இருந்தால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கழித்து சாப்பிட்றீங்க அப்படின்னா தாராளமாக இன்னும் 2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இப்போது அரிசியும் தண்ணியிலேருந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அரிசிக்கு தகுந்தாப்பில் உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம். சப்போஸ் இந்த டைமில் உங்களுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்க்குறதா இருந்தால் நெய் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை, வெறும் அரிசி பருப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஸோ குக்கர் மூடிட்டு ஒரு 3 விசில் போல் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சாதம் நல்லா குழஞ்சி வந்திருக்கும். தண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போதைக்கு கரெக்டாக இருக்குது. சப்போஸ் நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக சாப்பிட போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் நீங்கள் தாராளமாக 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றுனீங்கன்னா இன்னுமே ரொம்ப தளன்னு உங்களுக்கு கிடைக்கும் பொங்கல். இப்போ பொங்கல் தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக நம்ம நெய்யிலே செய்ய முடியாது இல்லையா? அதனால் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் சரிசமமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ டோட்டலாக ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் சேர்த்து எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு உங்களோட இஷ்டம்தான். நெய் முந்திரி பருப்பெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு சேர்க்கும் போது உங்களுக்கு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ முந்திரி பருப்பை வறுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா மிளகு ஜீரகம் இது பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. ரெண்டையுமே லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்னுமே மிளகு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னுமே நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ரெண்டுமே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ தாளிப்பு ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச அந்த சாதத்தை இந்த தாளிச்சதில் எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சப்போஸ் இந்த டைமில் உங்களுக்கு நீங்கள் வேக வச்ச சாதம் ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா டென்ஷன் கிடையாது. நீங்கள் கொஞ்சமாக சுடு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எல்லா சாதத்தையுமே நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விடுங்க. நல்லா பெரட்டி விட்டீங்க அப்படின்னா தான் அடியில் இருக்க அந்த மிளகு ஜீரகம் அப்புறம் நம்ம போட்ட முந்திரி பருப்பு எல்லாமே உங்களுக்கு ஒன்றா ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இதை மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நல்லா மிக்ஸ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மிளகு ஜீரகம்லாம் பார்த்திங்கன்னா அடியிலே தங்கிடும் இல்லையா? அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். சப்போஸ் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் மேலே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை நம்ம மேலே லைட்டாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மறுபடியுமே நான் மூடி போட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் வச்சுருங்க. ஸோ அந்த கொஞ்சமாக அந்த மிளகு ஜீரகம் எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா? எல்லாமே இந்த சாதத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ஃப்ளேவர் கிடைக்கணும் இல்லையா? அதனால சும்மா ஒரு 5 நிமிஷம் போல் நான் வச்சுக்கிறேன். இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா மறுபடியும் லைட்டாக ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கப்புறம் நீங்கள் மிக்சிங்லாம் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டுட்டு ஒரு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் அதுவும் நல்லா மூடி வச்சுருங்க. அது ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இன்னுமே ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பொங்கல் பார்த்திங்கன்னா இப்படி கரண்டியில் எடுத்தால் ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பர்ஃபெக்டாக பொங்கல் செஞ்சுருக்கோன்னு அர்த்தம்.
ஸோ அவ்வளோதான். இது கூட பார்த்தீங்கன்னா சட்னி அப்புறம் சாம்பார் வந்து வச்சுருந்தேன். அப்புறம் இன்றைக்கி உளுந்த வடை செய்யலை, பருப்பு வடை தான் செஞ்சுருந்தேன். ஸோ அடிக்கடி உளுந்த வடை செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறனால இன்றைக்கி பருப்பு வடையோட முடிச்சாச்சு. இந்த வெண்பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.